பண்புமிகு பாரத திருநாட்டில் பகுத்தறிவு பற்பலரும் போற்றும் வகையில் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இவற்றை கைப்பிடித்து கல்வி கற்று வரும் மாணவ மணிகளே, சிங்க தமிழன் பிறந்த நாட்டில் சீர்தூக்கி வாழச் செய்யும் சேனிவாழ் உழவர் பெருமக்களே, இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் இனிய வணக்கம், வணக்கம், வணக்கம். பிறகு கதைக்கு செல்வோமா? திருப்பரங்குன்றம்
ராமாநாயக்கருக்கும் ராமாயி அம்மாயிருக்கும் தொட்டிச்சி அம்மனாக பிறந்து மிக சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வருகிறேன். நான் பிறந்தது 9 கம்பளம் 18 தொட்டியம் 72 பாளையம் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த குலமான ராஜ கம்பளத்தில் பிறந்தவர். அப்படி பிறந்திருக்கும் பொழுது என்னை எவ்வளவு சீரும் சிறப்புமாக ஒரு பெண் பிள்ளை என்றாலும் மிக சீரும் சிறப்புமாகவும் அன்பு பண்பு பாசமாக வளர்த்து. ஆனால் இந்த தேதி எடுத்ததன் பலன் என்னவென்று பிறகுதான் தெரிய வேண்டும். திங்கள் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா
நான் சந்திக்க வேண்டும். இதோ செல்கிறேன். அருமையான ஒரு ஒலிபெருக்கி, அதற்கு தகுந்தாமல் அருமையான ஒரு கூட்டம். அப்படியெல்லாம் இருந்திருந்தாலும் பார்கடலில் வள்ளிகொண்டே பச்சை நிற மேனி அழகன் கொண்டே இந்த விஷ்ணு பரமாத்மன் இந்த பூவிலைகளில் அவதாரம் எடுத்துள்ளேன். அப்படி இருக்கின்ற தருவாயில் அந்த கடவுளை வணங்கிவிட்டு என் கதைப்பணியை நான் துவங்குகிறேன். தமிழ் கடவுளனை முருகப்பெருமனை வணங்கிவிட்டு என் கதைப்பணியை நான் துவங்குகிறேன். தீர்த்தம் கட்டும் தேவர்மலை
உனக்கு பூசை முகமாகலையா முருகவேலையா நான்கு யுகங்கள் அமைக்கப்பட்டது. இந்த நான்கு யுகத்திலே திரேதா, கிரேதா, துவாபுரி என்று சொல்லக்கூடிய மூன்று யுகங்களிலும் நீதி காத்தி, நேர்மையும் காத்தி, தர்மம் காத்தி, அதர்மம் அழிந்தது அனைத்தையும் நிலைநாட்டி வந்தேன். அப்படி இருக்கின்ற பொழுதிலும் இந்த கலியுகமாகப்பட்டது பிறந்தது. இந்த கலியுகத்திலே நீதி இல்லை, நேர்மை இல்லை, தர்மம் இல்லை, அதர்மம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற வேளையிலே இந்த தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று நானும் பல அவதாரங்களை கொண்டு இந்த பூவிலையிலே தர்மத்தை நிலைநாட்டி வருகிறேன். அப்படி இருக்கின்ற வேளையிலே முதல் அவதாரமாக மச்ச அவதாரம் எடுத்தேன், இரண்டாவதாக துருமிக அவதாரம் எடுத்தேன், மூன்றாவது அவதாரமாக நரசிம்ம அவதாரம் எடுத்தேன். அப்படி பல அவதாரங்கள் எடுத்து இந்த பூவிலையிலே நான் தர்மத்தை நிலைநாட்டி வருகிறேன். அப்படி இருக்கின்ற வேளையிலே அன்றொரு நாள் அதாவது தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்று சொல்லக்கூடியவர்கள் பாண்டவர் ஐவருக்கும் அவர் உரிமையான பங்கை தர மறுத்து துரியோதனனுக்காக 18 நாள் பாரத போர் வைத்து அந்த பாரத போரையும் வென்று அண்ணவருக்கு உரிமையான பங்கை வாரி வழங்கினேன். அப்படி இருக்கின்ற வேளையிலே இந்த கலியுகம் பிறக்க போது என்று அண்ணவரிடத்தில் தெரிவித்து அண்ணவரிடத்திலே கலியுகம் பற்றி சில விளக்கங்களை கொடுத்தேன். அப்படி இருந்தாலும் இந்த கலியுகமாகப்பட்டது எப்படி என்றால் நீதி அழிந்து வரும், நேர்மை இல்லாமல் வரும், கடவுள் வழிபாடு இல்லாமல் நானே கடவுள், நானே இறைவன் என்று கோயில்களில் அனைத்தும் இடித்து தரமட்டமாக்கி அசுரர் கூட்டங்கள்
ஆடிக்கொண்டிருக்கின்றனர். அப்படி இருக்கின்ற வேளையிலே அன்றொரு நாள் எனது மைத்துனராகப்பட்ட சிவபெருமான் இடத்திலே மைசாசுரன் அரக்கனாகப்பட்டவன் அக்னி தவம் இருந்து அவன் ஒரு வரத்தை வென்றான். எப்படி வரும் என்றால், ஒரு கருவில் 7 பெண் குழந்தைகள் பிறக்க வேண்டும். அந்த 7 பெண் குழந்தைகளும் ஒரு உருவாகி கருவாகி என்னை அழிக்க வேண்டும் என்று அண்ணன் ஒரு வரத்தை பெற்றான். அதன் பிரகாரம் எனது தங்கையானே உமா மகேஸ்வரி சக்தி இந்த பூவிலைகளை அவதாரம் எடுத்து நாத்தாமலை பகுதியிலே அமைந்து 7 திருவுருவங்களாம் ஆகி ஒன்றாகி கருவாகி உருவாகி விண்ணுக்கும் மண்ணுக்கும் காட்சி கொடுத்து மகமாய் அவதாரம் எடுத்து அண்ணவனை அழைத்து விட்டார். அது மட்டுமா, அதற்கு பிறகு பாதாசுரன் என்ற விட்ட அரக்கனுக்கு ஒரு வரத்தை வழங்கினார். எப்படி என்றால், யார் தலையில் நான் கை வைக்கின்றனோ அன்னவர் அழிந்து சாம்பலாக வேண்டும் என்று ஒரு வரத்தை பெற்றான். அப்படி இருக்கின்ற தருவாயில் எனது தங்கையானே உமா மகேஸ்வரி சக்தியை இந்த பூவிலையில் சென்று அவதாரம் எடுக்க வைத்தோம். அப்படி இருக்கின்ற வேளையிலே அன்னவனோ என் தங்கை கற்பை சூறையாட வந்தான். அப்பொழுது என் தங்கை தெரிவித்தார், நீ அழகாய் இல்லை, உன் மீது துர்நாற்றம் அடிக்கிறது, எங்கிருந்தாலும் குளித்து சீக்கிரமாக வருவாய் என்று தெரிவித்தார். அப்படி இருக்கின்ற வேளையிலே அந்த பாதாசுரனாகப்பட்டவன் அங்கு நீங்கும் தேடி திரிந்தி தண்ணீர் கிடைக்காத காரணத்தினால் மாட்டின் காலடியில், அதாவது மாட்டின் கால் தடப்பட்ட ஒரு குழியில் சிறிதளவு தண்ணீர் இருந்ததாம். அந்த தண்ணீரை எடுத்து குளிக்க முடியவில்லை, என்ன செய்வேன்? அந்த தண்ணீரை எடுத்து நம்ம தலையில் தெளித்துக் கொண்டால் நம்ம குளித்ததற்காக அர்த்தம் என்று சொல்லி அன்னவன் அந்த தண்ணீரை எடுத்து தனது தலையில் கை வைத்து தெளித்தான். அப்படி இருக்கின்ற வேளையிலே அன்னவன் தலை சுக்குநூறாக சென்று அந்த பாதாசுரனும் மடிந்து விட்டான். அப்படி இருக்கின்ற வேளையிலே இப்பொழுது குறிப்பாக கனமாபுரி தேசத்திலே காமாசுரனாகப்பட்டவன் ஆண்களை கண்டால் அடித்து வருகிறான், பெண்கள் கற்பை சூறையாடி வருகிறான். அது மட்டுமா, கோயில்களை இடித்து வருகிறான், ஆலயங்களை தரம் மட்டமாக்கி வருகிறான். நானே கடவுள், நானே இறைவன் என்று அந்த மும்மூர்த்திகளில் முதல் மூர்த்தியானே சிவபெருமான் இடத்திலே வரத்தை பெற்று அந்த தேவர்கள் மூவர்கள் அனைவரையும் அன்னவன் அடிமையாக்கி விட்டான். இப்படியே விட்டால் இந்த பூ உலகமே நாசமாகிவிடும். தர்மம் என்றால் என்ன தெரியாமல் போய்விடும். தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்றால் எனது தங்கை உமா மகேஸ்வரி, அதாவது கனமாபுரி தேசத்திலே ராமநாயக்கருக்கும் ராம அம்மனுக்கும் தொட்டிச்சி யாத்தாவாக அவதாரம் எடுத்துள்ளார். தொட்டிச்சி யாத்தாவாக அவதாரம் எடுத்த அன்னவளை தொட்டிச்சி அம்மனாக மாற்ற வேண்டும் என்றால் அன்னவரிடத்திலே சென்று நான் இனி என்ன செய்ய வேண்டும், எப்படி அன்னவனை அழிக்க வேண்டும் என்று சில அறிகுறிகளை எடுத்து சொல்ல வேண்டும். அப்படி இருக்கின்ற தருவாயில் என்னை தங்கை எங்கிருந்தாலும் அது சீக்கிரமாக பார்க்க வேண்டும். இதோ என் தங்கையை பார்ப்போமே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் கதை பாடுங்களே, வண்டாடும் கங்கை மலத்தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே.
இருக்கின்ற வேளையிலே எனது தங்கையை காண வேண்டும். எங்கே இருக்கிறாரோ அதை சீக்கிரமாக ஆண்டவளை பார்க்க வேண்டும். பாத சன்னங்கள் செய்தனால் பல்லாண்டு காலமாக வந்திருப்பாய். அப்படியே ஆகட்டும். தங்கை, இந்த பூ உலகில் நீ ஏன் எதற்காக அவதாரம் எடுத்துள்ளாய் தெரியுமா? எதற்காக? அன்று ஒரு நாள் எனது மைத்துனரான அந்த சிவபெருமானும் அந்த மைசாசுரன் அரக்கனைக்கு ஒரு வரத்தை கொடுத்தார். அந்த வரத்தின் பிரகாரம் நீயும் நாத்தாமலை தெற்கு பகுதியில் கோட்டை கருப்பாய்க்கும் கோட்டை பெருமலைக்கும் மகளாக பிறந்து 7 பிறவியாக விருந்து 7 ஒரு எல்லையில் அமைந்து ஒரு உருவாகி கருவாகி மகமாய் என்ற அவதாரத்தை கொடுத்ததனால் அன்னமணியை அழிக்க முடிந்தது. அப்படி இருக்கின்ற தருவாயில் அது மட்டுமா, அதுமல்லாமல் அந்த பாதாசுரனுக்கு ஒரு வரத்தை வாரி வழங்கிவிட்டார். அந்த வரத்தின் பிரகாரம் அன்னமனு உன் கற்பை சூறையாட வந்தான். அப்பொழுது அன்னமணி குளித்து வரவனை நீ தெரிவித்தாய். அதன் பிரகாரம் அன்னமனு அந்த தண்ணீரை எடுத்து தன் தலையில் திரித்து கொண்ட காரணத்தினால் அவன் தலையோ சுக்குநூறாக பிடித்து அன்னமனும் இறந்து விட்டான். அப்படி இருக்கின்ற வேளையிலே கண்ணமாபுரி தேசத்திலே வாழ்ந்து வரக்கூடிய காமாசுரனாகப்பட்டவன் நமது மைத்துனர், அதாவது சிவபெருமானை நோக்கி அக்னி தவம் செய்து கொண்டார். அக்னி தவத்துக்கு மிஞ்சியும் அன்னவர் வரவில்லை என்ற காரணத்தினால் தனது உடலின் பாகங்களை அனைத்தும் அறுத்து இரத்த குருதியை இந்த அக்னியில் மாண்டி மனித விடுவேன் என்று அன்னவன் தெரிவித்த பிரகாரம் அன்னவனுக்கோ எனது மைத்துனரானே சிவபெருமான் காட்சி கொடுத்து அன்னவன் இடத்திலே உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று அன்னவன் கேட்டான். அப்படி இருக்கின்ற வேளையிலே அன்னவனோ எனக்கு சாகா வரம் வேண்டும் என்று அன்னவன் கேட்க அதற்கு மைத்துனர் தெரிவித்தார். இந்த புவியிலே பிறப்போடு இருந்தால் இறப்போன்று நிச்சயம், இந்த பூலோகத்திலே சனனம் ஒன்று இருந்தால் மரணம் ஒன்று நிச்சயம். அதற்கு பதிலாக வேறு ஒரு வரத்தை கேள் அரக்கா என்று அன்னவரை கேட்க அன்னவனோ தெரிவித்தார். அப்படி என்றால் எனக்கு 2 வரங்கள் வேண்டும் என்று அன்னவன் தெரிவித்தார். எப்படிப்பட்ட வரங்கள் என்றால், தங்கையை நான் யார் மீது, அதாவது நான் யார் தலையில் கை வைக்கின்றனோ அன்னவர் தலை பஸ்மமாக வேண்டும் என்று அன்னவன் வரத்தை விட்டுவிட்டான். ஏன் அந்த வரம் என்றால், நான் அக்னி தபம் செய்தேன் அல்லவா, எனக்கு அக்னி தபத்துக்கு மிஞ்சியும் அன்னவர் வரவில்லை. என் சிரசை அறுத்தி குருதி தானம் செய்து அன்னவருக்கு நெய்வேத்தியம் செய்த பிறகுதான் எனக்கு காட்சி கொடுக்க வேண்டும் என்று தாமதமாகி விட்டீர்களே. அதற்காகத்தான் நான் யார் தலையில் கை வைக்கின்றனோ அன்னவன் தலை பஸ்மமாக வேண்டும் என்று அன்னவன் ஒரு வரத்தை பெற்றுவிட்டார். இன்னொரு வரம் என்னவென்றால், எனக்கு அழிவு நேரிட வேண்டும் என்றால் எவன் ஒருவன் அக்னியிலே மாண்டு மீண்டும் அக்னியிலே உயிர் எடுக்கிறானோ, அதாவது அக்னியிலே மாண்டு அக்னியிலே பிறப்பு எடுக்கிறானோ அன்னவனால் மட்டுமே என்னை அழிக்க முடியும் வேண்டும் என்று ஒரு வரத்தை அன்னவன் பெற்றுவிட்டான். அந்த வரத்தை பெற்றுவிட்டு அந்த வரத்தை பெற்று அமைதியாக இருந்தானா, அந்த வரத்தை எப்படி சோதித்து பார்க்க வேண்டும் என்று எனது மைத்துனரான சிவபெருமான் தலையிலே கை வைக்க சென்று விட்டார். அதன் அன்னவனை கண்டு சிவபெருமான அங்கு இங்கும் ஓடி பின்பு கைலாயம் வந்து அமர்ந்திருக்கிறார். அப்படி இருக்கின்ற வேளையிலே தங்கையே, நீயோ இந்த பூ உலகிலே 107 அவதாரங்கள் எடுத்து விட்டார். 108 அவதாரமாக 107 அவதாரங்கள் எப்படிப்பட்ட அவதாரங்கள் என்றால், காளியாக, மாரியாக,
துர்க்கையாக, பிடாரியாக, முத்தால் அம்மனாகி, சடச்சி அம்மனாகி, பாம்பாள் அம்மனாகி, பச்சனாச்சி அம்மனாகி அவதாரங்கள் எடுத்தாலும் அப்படி இருக்கின்ற வேளையிலே 108 அவதாரமாக என்ன அவதாரம் எடுக்க வேண்டும் என்று அன்னவர் உன்னிடத்திலே கூறுகிறார் அல்லவா? என்ன அவதாரம் என்றால், அதாவது சக்தி கண்ணமாபுரி தேசத்திலே ராமா நாயக்கருக்கும் ராமாய் அம்மனுக்கும் 9 கம்பளத்தில் உயர்ந்த கம்பளமானே ராஜ கம்பளத்திலே பிறந்து நீ தொட்டிச்சி ஆத்தாவாக இருக்கின்ற இப்பொழுது அப்படி இருக்கின்ற வேளையிலே தொட்டிச்சி அம்மனாக உருவெடுக்க வேண்டும் சக்தி. அப்படி உருவெடுத்தால் மட்டும் முடியாது. அப்படி இருக்கின்ற தருவாயில் யார் ஒருவன் அக்னியிலே மாண்டு அக்னியிலே பிறக்கிறானோ அண்ணவனால் எனக்கு அழிவு நேரிட வேண்டும் இன்னொரு வரத்தை பெற்றான் அல்லவா? அதற்காக அன்றொரு நாள் திரேதா யுகத்தில் நானும் ராமராக ஒரு அவதாரம் எடுத்தேன் தெரியுமல்லவா? அந்த லங்கேஸ்வரனை அழித்து, அதாவது ராமனாக அவதாரம் எடுத்து சீரும் சிறப்புமாக அயோத்தியில் வாழ்ந்து வருகின்ற தருவாயில் எனது சிறிய அன்னையானே கைகேசி சாபத்தார். அவர் என்ன சாபம் என்றால் 2 வரங்களை கேட்டார் தசரத சக்கரவர்த்தியிடம். என்ன வரம் என்றால், பரதன் இந்த நாட்டை ஆள வேண்டும், ராமன் 14 வருடம் வனவாசம் செல்ல வேண்டும் என்ற வரத்தை பெற்றார். அந்த வரத்தின் பிரகாரம் நானும் எனது மனைவி சீதை என்று சொல்லக்கூடிய எனது தம்பி லட்சுமர் மூவரும் அந்த வனவாசம் சென்றோம். வனவாசம் சென்று பர்நகர் சாலை அமைத்து பர்நகர் சாலையில் சீரம் சிறப்பமாக வாழ்ந்து வந்தோம். அப்படி இருக்கின்ற தருவாயில் அரக்கர் குலத்தை சேர்ந்தவள் அந்த சூர்பன் அங்கையாகப்பட்டவள் இந்த பர்நகர் சாலை முன்பதாக வைத்து என் அழகை கண்டு என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள் நானா என்று கேட்டார். அதற்கு நானும் தெரிவித்தேன், நான் திருமணம் ஆகியவன், எனக்கு திருமணம் வேண்டாம், எனது தம்பி லட்சுமணர் இருக்கிறார், அன்னவனை திருமணம் செய்து கொள் என்று அன்னவர் பெரும் முதுகிலே தம்பி லட்சுமணா வந்திருப்பவள் ஒரு மாயாவி, ஒரு அரக்கர் கூட்டத்தை சேர்ந்தவள், அன்னவர் கை கால் மூக்கை அறுத்தி திருப்பி அனுப்பிவிடு தம்பி லட்சுமணா என்று எழுதிவிட்டேன். அப்படி இருக்கின்ற தருவாயில் தம்பி லட்சுமணனோ அன்னவள் காது கண் மூக்கு அனைத்தையும் அறுத்து விரட்டி விட்டான். சென்றவள் அன்னவள் எங்கு சென்றார் என்றால், அந்த இலங்கை ஆளக்கூடிய லங்கேஸ்வரன் இடத்திலே சென்று, அண்ணா நானும் இந்த வனம் வழியாக வந்து கொண்டிருக்கும் பொழுது பர்நகர் சாலையில், அதாவது மூங்கிவன சோலையில் பர்நகர் சாலை அமைத்து ஆண்கள் 2 ஒரு பெண்ணாகப்பட்டவள் மூவரும் சீரும் சிறப்புமாக இருந்தார்கள். அந்த பெண்ணாகப்பட்டவள் அங்கமெல்லாம் தங்கமுகம் அழகில் சிறந்த பெண் போல் தோன்றுகிறார். அன்னவரை உனக்கு அடிமை ஆக்க வேண்டும் என்று அன்னவரிடத்தில் சென்று கேட்க அன்னவரு காது கண் என் காது கண் வாய் அனைத்தும் கொய்து என்னை திருப்பி அனுப்பிவிட்டார் அண்ணா என்று அன்னவர் தெரிவித்தார். அப்படி இருக்கின்ற தருவாயில் லங்கேஸ்வரனோ மாரிசனாகப்பட்டவன், அதாவது அவன் மாமனான மாரிசனாகப்பட்டவனை ஒரு மாயமானாக தோன்றி பர்நகர் சாலை முன்பே அனுப்பி வைத்தான். அதை பார்த்த சீதா தேவியோ, நாதா எனக்கு இந்த மான் வேண்டும் என்று கேட்க நானும் அந்த மானை துரத்தி சென்று பின்பு வந்து இந்த பர்நகர் சாலையில் பார்க்கும் போது சீதா தேவியாகப்பட்டவள் காணவில்லை. எங்கு சென்றார் என்றே தெரியவில்லை. அப்படி இருக்கின்ற தருவாயில் நானும் எனது தம்பி லட்சுமணனும் நாங்கள் 2 காடு மேடு வனம் என்று அல்லது மதுகாபுரி சீமை, அதாவது கிஷ்கிந்தை என்றும் இடத்திலே சுக்ரீவன் இடத்திலே வந்து நட்பு கொண்டு சுக்ரீவன் இடத்திலே அண்ணா, அதாவது சுக்ரீவனை நாங்களோ எனது மனைவியான காதலி கண்மணி ஜானகி சீதாதேவியை தேடி வருகிறோம், எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வானர படை தலைவரியான சுக்ரீவன் இடத்திலே கேட்டோம். அதற்கோ சுக்ரீவன் தெரிவித்தான் என்னவென்றால், ஹரிராமக்காரா முகமது சிசியனான, அதாவது உனது சிசியனானே நான் இந்த மதுராபுரி சேவை கிஷ்கிந்தை ஆண்டு வரக்கூடிய வேளையிலே எனது அண்ணரானே வாலியானாகப்பட்டவர் எனது நாட்டை பிடிக்கிவிட்டார், எனக்கு நாட்டை திருப்பி தந்தால் உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் என்று அண்ணவன் சொன்னான். அதன் பிரகாரம் அண்ணவன் வாலியை கொன்று அந்த நாட்டை சுக்ரீவனுக்கு பட்டம் சுட்டி வைத்து, அது மட்டுமா சுக்ரீவன் நலன் நீலன் ஜாம்பவன் அனுமான் என்று சொல்லக்கூடிய ஆகியவர் தலைமையிலும் 4 திசையிலும் சென்று தேடினார். அப்படி இருக்கின்ற வேளையிலே 7 கடல், அதாவது பார்க்கடல் 7ஐயும் தாண்டி இலங்கை உள்ளது. அந்த இலங்கையை அனுமானாகப்பட்டவன் கண்டு எனது சீதா தேவி எங்கிருக்கிறார் என்று என்னிடத்திலே வந்து சொன்னார். நானோ சென்று அன்னவன் இடத்திலே
வாதம், அதாவது அன்னவரிடத்தில் சமாதானமாக சென்று வருவோம் என்று அங்குதனை அனுப்பி வைத்தோம். அங்குதனை அனுப்பி வைக்கின்ற வேளையிலே அண்ணன் ஆகப்பட்டவன், அதாவது அந்த லங்கை ஆளக்கூடிய லங்கேஸ்வரன் ஆகப்பட்டவன் அண்ணமனுக்கு மட்டும் பஞ்சநிமத்தை போட்டு அந்த நமது தூதுவனாக சென்றே அங்கிதனுக்கு ஒரு பஞ்சனை மத்தியும் இல்லாமல் நின்றபடியாக வாதாடினார். அதற்கு தனது வாளை சுருட்டி அங்குதனானது ஒரு சிம்மாசனத்தை ஏற்படுத்தி அன்னவன் சிரசுக்கு நேராக நின்று சமாதானமாக தூது சென்றபடி அன்னவரும் சமாதானம் ஏற்கவில்லை. பின்பு போர் நடந்தது. அந்த போரின் முடிவாகி அன்னவர் அரக்கல் கூட்டத்திலே லங்கேஸ்வரன், அவன் மகன் இந்திரஜித், கும்பகர்ணன் ஆகிய அனைவரும் கொண்டு மீண்டும் அந்த அயோத்தி மாநகரம் 14 வருடம் வனவாசம் சென்று மீண்டும் அயோத்தி மாநகரம் சென்று அங்கே அயோத்தி மாநகரத்தில் உள்ள அந்த மக்கள் எல்லாம், நாட்டு மக்கள் எல்லாம் மந்தை அலங்காரம், மாவிலை தோரணம், வீதி அலங்காரம், வேப்பிலை தோரணமாக என்னை வரவழைத்து எனது சிம்மாசனத்தில் அமரை வைத்து செங்கோல் பிடித்து அந்த அயோத்தி மாநகரத்தை சீரும் சிறப்புமாக ஆண்டு வந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே எனக்கு பட்டம் சூட்டு விழா, அதாவது இந்த நாட்டில் 56 தேச மன்னர்களே வரவழைத்து பட்டம் சூட்டும் விழா வைக்க வேண்டும் என்று எனது நாட்டு மக்கள் அனைவரும் ஆசைப்பட்டார். அதற்காக நாங்களும் பட்டம் சுட்டும் விழா சீரும் சிறப்பமாக நடந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே சூரிய குலத்தில் உதித்த ஏகாலியாகப்பட்டவன் ஒரு வார்த்தை தொடுத்து விட்டார். என்ன வார்த்தை என்றால், 14 வருடம் வனவாசம் சென்றேன், அந்த சூரிய குலத்திலே உதித்து ராமரே அவர் மனைவி ஏற்றுக்கொண்டார். சந்திரகுலம் நமது குலம் உயர்ந்த குலம். நமது குலத்திலே இரவு 6 மணி ஆனவன் எந்த பெண்கள் காணாம போனாலும் காலை 6 மணியில் வந்தால் சேர்க்கப்படாது என்று அண்ணவன் தெரிவித்த பிரகாரம் அண்ணவன் ஒரு வார்த்தை தெரிவித்தான். என்ன வார்த்தை என்றால், அந்த சூரிய குலத்திலே உதித்து அந்த ராமனே அவர் அண்ணவர் சீதையை மீட்டெடுக்கும் பொழுது அக்னி பரீட்சை செய்து அந்த அக்னியில் இறங்கி அதன் பிறகு சீதையை ஏற்றுக்கொண்டார். அப்படி இருந்தாலும் அவர் பத்தினியா என்று ஒரு வார்த்தையை கொடுத்து விட்டார். அந்த வார்த்தையை கேட்டவுடன் அங்கம் பதறி எனது மனமானது நொந்து எனது தம்பி லட்சுமணனை அழைத்து, தம்பி லட்சுமணா, இந்த சாணகி சீதாவை எங்காவது வனவாசம் கொண்டு விட்டு வா என்று தெரிவிக்க அண்ணமனும் கொண்டு வனவாசம் விட்டு வந்தார். அப்படி இருக்கின்ற வேளையில் நான் ஒரு புறமாகவும் எனது காதலி ஜானகி சீதாதேவி ஒரு புறமாகவும் இருவரும் ஒரு புறமாக என்றால் யாக வேள்வியாகப்பட்டது தடைபட்டு கொண்டிருந்தது. அதற்காக ஐம்பொன்னால் செஞ்சு ஒரு சிலையாகப்பட்டது, அதாவது சீதையின் திருவடிவத்தை ஒரு சிலையாக அச்சடிக்கப்பட்டு யாக வேள்வியில் எனது அருகாமையில் அமர வைத்து யாகம் தொடுத்தோம். அப்படி யாகம் தொடுத்து கொண்டிருக்கின்ற வேளையிலே ஒரு குதிரையாகப்பட்டது 56 தேசத்தை சுற்றி வந்து, அதாவது இந்த அசுகம் எங்கெங்கு கால் தடம் வைக்கிறதோ அதையெல்லாம் அயோத்தி மன்னனான ராமருக்கே சொந்தம் என்று ஒரு யாக வேள்வி நடத்த வந்தோம். அப்படி இருக்கின்ற வேள்வியில் அந்த குதிரையை யாரோ ஒரு சின்னஞ்சிறுவர்கள் இருவர்கள் கட்டி வைத்தார்கள். அன்னவர் யார் என்று சென்று நான் பார்க்கும் பொழுது, அதாவது நான் சென்று பார்ப்பதற்கு முன்பதாக பரதன், சத்ருகன், லட்சுமணன் என்று சொல்லப்பட்ட மூவரின் மயக்கமடைய செய்து விட்டார்கள் அந்த சின்னஞ்சிறுவர்கள். அப்படி இருக்கின்ற வேளையிலே நானோ சென்று அங்கம் கொண்டு கோபம் கொண்டு கதை கோபத்துடன் சென்றேன். நான் சென்று, யாரடா நீங்கள், யார் சின்னஞ்சிறுவராக இருக்கிறீர்கள், இந்த யாக வேள்வியாக வந்த அசுவத்தை கட்டி வைக்கலாமா என்று அந்நவரிடத்திலே கேட்கும் போது, நீயா? நானோ தசரதன் என்ற இடத்தை ராமர் என்று தெரிவிக்க அன்னபுரம் தெரிவித்தார். நீதான் அந்த ராமர் என்பது கட்டிய மனையாளை கானகத்தில் விட்டு வர சொன்ன பாவியோ என்று வாதம் தொடுத்தார். அப்படி இருக்கின்ற வேளையிலே எனக்கோ மயக்க பானத்தை கொடுத்து என்னை மயக்கமடைய செய்துவிட்டார். பின்பு எனது மனைவியான அந்த சீதா தேவி பெற்ற தந்தையே பிள்ளைகள் மயக்கமடைய செய்துவிட்டார் என்று சொல்லி அழுது புலம்பிக் கொண்டு வந்து என்னை மீண்டும் எழுப்பி உயிர் எழுப்பி அன்னவரிடத்திலே தெரிவித்தார். இவர் தானடா நீங்கள் உங்களது தந்தை என்று சொல்ல அன்னவர் இருவருமே எனது பாதத்தை வந்து அடைந்தார். அப்படி இருக்கின்ற வேளையிலே மீண்டும் அயோத்தி மாநகரத்திற்கு நானும் எனது மனையால் சீதா தேவி, லவன், குசன் என்று சொல்லக்கூடிய 2 பிள்ளைகளோடும் அயோத்தி மாநகரம் வந்தோம். அயோத்தி மாநகரம் வந்த பொழுது சூரிய குலத்திலே யாராவது, அதாவது சூரிய குலத்திலே ஒருவனுக்கு ஒரே ஒரு ஆண்மகன் மட்டும்தான் இருக்க முடியும். 2 பேர் இருக்கிறார்கள். இதில் யார் உண்மையானவர் என்று எனக்கு தெரியவில்லை. அப்படி இருக்கின்ற வேளையிலே அக்னி பரீட்சை மீண்டும் ஏற்படுத்தினோம். அக்னி பரீட்சையில் லவனாகப்பட்டவன் மீண்டும் வந்துவிட்டான்.
குசனாகப்பட்டவன் அங்கு மாண்டு மடிந்து விட்டான் தங்கையே. அன்று அக்னியில் மாண்டு மடிந்து விட்டான் குசனாகப்பட்டவன். எப்படி என்றால், சீதா தேவி ஒரு பிள்ளை ஈன்றவன் தண்ணீர் எடுக்க நதிக்கரைக்கு சென்று விட்டார். சின்னஞ்சிறு குழந்தையை காணவில்லை என்று அங்குள்ள முனிவரும் தர்ப்பம் பிள்ளை கொய்து அந்த குசனை உருவாக்கினார். அந்த தர்ப்பம் புல்லானது குசனாக உருவெடுத்து இந்த பூவிலைகளை வாழ்ந்து வந்தான். அந்த தர்ப்பம் புல்லானது இந்த அக்னி பகவான் பட்டவுடன் கருவிட்டார். அன்றோம் ஆண்டு மடிந்து விட்டான் குசனாகப்பட்டவன். இன்று கண்ணமாபுரி தேசத்தில் வாழ்ந்து வரக்கூடிய காமாசுரன் ஆகப்பட்டவன் என்ன வரம் பெற்றான்? அக்னியில் மாண்டு மீண்டும் அக்னியில் எவன் பிறப்பெடுக்கிறானோ அண்ணவன் தான் என்னை அழிக்க வேண்டும் என்று ஒரு வரத்தை பெற்றான் அல்லவா? அதற்காக நானோ இந்த பூவிலைகளே உனக்கு துணையாக சந்தன கருப்பாக அவதாரம் எடுத்து அக்னியில மீண்டும் பிறப்பெடுத்து வருகிறேன். அப்படி பிறப்பெடுத்து வந்து அந்த காமாசுரனை அழித்து இந்த பூ உலகிலே தெய்வ நம்பிக்கை என்பதை நிலைநாட்ட வேண்டும். தர்மம் என்றால் என்ன, தெய்வம் நம்பிக்கை என்றால் என்ன, இந்த பூவுலக மக்களுக்கு காட்ட வேண்டும் தங்கையே. அப்படியே ஆகட்டும் அண்ணா. அப்படியே ஆகட்டும். இருந்தாலும் உனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து நேர்ந்தால் அண்ணா எங்க இருந்தாலும் அது சீக்கிரமாக வாருங்கள். மகனே பெரிய கருப்பு, மகனே சின்ன கருப்பு, அக்னியில் பிறந்து மகனே சந்தன கருப்பு, எனக்கு ஆபத்து, ஓடி வாருங்கள் ஓடி வாருங்கள் என்று அபய குரல் இருப்பினார். பெரிய கருப்பும் சின்ன கருப்பும் அந்த அக்னியிலே பிறந்து சந்தன கருப்பும் ஒவ்வொருமே அது சீக்கிரமாக ஓடி வந்து உன்னை நாடி வந்து அவன் ஆபத்தை தீர்த்து வைப்பான். அப்படியாகட்டும். நான் சென்று வரட்டுமா? அப்படியாகட்டும்.